ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 44 இன்ச்சு ப்ளவுஸு அளவு எடுத்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், எந்தெந்த அளவெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன அளவுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது நான் அவங்களுக்கு உயரம் 14 இன்ச் எடுத்திருக்கேன். மார்பு சுற்றளவு 44 இன்ச்சு, இடுப்போட அகலம் அதாவது இடுப்பு சுற்றளவு 37 இன்ச்சு, ஹாம் சுற்றளவு 18 இன்ச்சு, ஹாமோட உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வைக்கணும். பின் கழுத்தோட உயரம் நமக்கு அது கழுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இவங்களுக்கு 8.5 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். முன் கழுத்தோட உயரம் 7.5 இன்ச்சு. அப்புறம் கழுத்தோட அகலம் நம்ம கழுத்தோட வித்து 3.5 இன்ச்சு வைக்கணும். இப்போ 44 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்கு நம்ம 3.5 இன்ச்சு நெக்கோட வித்து வைக்கணும். ஆனால் அவங்க கொஞ்சம் க்ளோஸாக கேட்டிருக்கிறதுனால நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் 3.5. இவ்வளோ தான். இந்த அளவு எடுத்தாவே நம்ம ஃபிட்டாக ப்ளவுஸ் நல்லா கட் பண்ணி நல்லா ஃபிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி போடலாம். வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது லைனிங் இது சாரீ ப்ளவுஸு. இது ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நான் 1.10 லைனிங் எடுத்திருக்கேன். 1 மீட்டரும் 10 சென்டிமீட்டரு லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கணும். மடிப்பு சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெண்டாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு அதாவது மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு 1.5 இன்ச்சு வைப்போம் மடித்து தைக்கிறதுக்காக இடுப்பு சைடில். இது நம்ம லைனிங் ஒரு தையல் போட்டு திருப்பி மறு தையல் போட்டு கூட நம்ம தைச்சிக்கலாம் லைனிங் ப்ளவுஸில். அதனால் நான் இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பி மடித்து தான் போட போகிறேன். அதனால் 1 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டால் கூட போதும். நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இடுப்போட உயரம் அளவு எடுக்கணும். இப்போ இடுப்போட உயரம் அதாவது நம்ம ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு. அவங்களோட ப்ளவுஸோட உயரம் 14.5. தையலுக்காக நான் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டுறேன். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். அடுத்து இங்கேருந்து நம்ம ஷோல்டரோட அகலம் அதாவது கழுத்தோட வித்து 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3.5 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து சேம் இதே அளவு இப்போ 14.5 எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக ஒரு மார்க்கு போட்டுட்டு இப்போ இந்த லைனை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதிலேருந்து நம்ம ஹாம்போட உயரம் எடுக்கணும். ஹாம்போட உயரம் 6.5 இன்ச்சு. 6 இன்ச்சு எடுத்துட்டோமா. இப்போ நம்ம 44 4ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ நம்ம அதை இங்கே மார்க் பண்ணணும். இப்போ நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். இப்போ மார்பு சுற்றளவு 44 இன்ச்சு. 44 4ஆல் டிவைட் பண்ணால் 11 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிடலாம். 11 இன்ச்சு. இப்போது இடுப்போட சுற்றளவு அவங்களுக்கு 37 இன்ச்சு இருக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9.25 வருது. அப்போ நம்ம ஒரு 9.5 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போது இந்த லைனை நம்ம ஒரு லைன் போட்டு இணைச்சிடலாம். ஓகேங்களா. இப்போது இங்கேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட இப்படி கிராஸாகவும் நம்ம லைன் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து இந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கூட போட்டுக்கலாம். நம்ம தைக்கும் போது நமக்கு எவ்வளோ தையல் நமக்கு தேவையோ அதுலேருந்து இந்த மாதிரி இப்படி கிராஸாக தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு லைன் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த லைன் போடும்போது இங்கேருந்து நம்ம 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, சேம் அதே 6.5 இன்ச்சு இங்கே வச்சு தான் லைன் பண்ணணும். இந்த மாதிரி தள்ளியெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இப்படி ரஃப்பாக போட்டால் இந்த மாதிரி தள்ளி வந்துடும். அதனால் மார்க் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஹார்ம் ரவுண்ட் எடுக்கணும். அதுக்கு வந்து 1.25 இன்ச்சு நம்ம வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஹைட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 6.5 இன்ச்சு இருக்குது. இந்த 6.5ல பாதி, இப்போ 3 3 6 3.25 இன்ச்சு வருது. ஓகேங்களா, 3.25. அதிலேருந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கிராஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட வித்து வந்து இந்த 44 இன்ச்சுக்கு வந்து நம்ம 3.5 இன்ச்சு வைக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ அவங்க கொஞ்சம் நெக் வந்து க்ளோஸாக போடுறதுனால அவங்களுக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். 3 இன்ச்சு. அவங்க கழுத்தோட உயரம் இப்போ கழுத்தோட உயரம் உங்களுக்கு மேலே நீங்கள் நல்லா இப்படி க்ளோஸாக போடுவீங்க, இல்லை நல்லா லோவாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கீழே இறக்கி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு தான் நான் நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு நெக்கோட ஹைட்டு 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போது நெக்கோட ஹைட்டு அவங்களுக்கு நான் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த 3 இன்ச்சு இந்த சைடும் வச்சுட்டு இதை நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டிசைன்லாம் நீங்கள் வேணும் அப்படின்றீங்களோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு யூனெக்கு தான் நான் பண்ண போகிறேன். அதனால் இந்த யூனெக்கே கூட இந்த சைடில் கொஞ்சம் நான் தள்ளி வர மாதிரி போடுவேன். அதனால் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி இந்த யூனெக்கு இந்த மாதிரி வளைச்சி இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். பேக்கோட மார்க்கிங் வந்து இவ்வளவு தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு நாச்சு, ஏன்னா இந்த லைன் போட்டிருக்கிறதுக்கு நேரில் ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அதாவது தையல் போட போகிறோம். இது வந்து இங்கே ஒரு நாச்சு, இந்த எதுக்கு நேரில் தையல் வருதோ அதுக்கு நேரில் ஒரு நாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து கை கட் பண்ண போகிறோம். கை வந்து இவங்களுக்கு நல்லா அகலமாக இருக்குது. அது லைனிங் கிளாத்தில் வந்து 4ஆக மடித்து போடும்போது அகலம் கம்மியாக வரும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி 4ஆக மடித்து போடும்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மடிப்பு சைடு இந்த பக்கம் இருக்குது, இது இங்கேயே நிற்கிது. இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் துணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அவங்களுக்காக. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம், ஏன்னா 44 இன்ச்சஸ்ன்னும் போது கை பெருசாக தான் இருக்கும், அதனால் பத்தாது. அதனால தான் இந்த மாதிரி போடுறேன். இப்போ கை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கையே உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, கையை நான் வந்து எழுதி வைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து கையோட உயரம் அவங்களுக்கு 7 இன்ச்சு, கையோட உயரம் 7 இன்ச்சு. அதே கையோட அகலம் வந்து 12 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, இப்போ இதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ கையோட உயரம், அப்போ உயரம் 7 இன்ச்சு. இப்போ இதை வந்து ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையோட உயரத்தில் பாதி 7 இன்ச்சு, 3.5 இன்ச்சு. சரிங்களா, பாதி 3.5 இன்ச்சு. சரியா, இந்த 3.5 இன்ச்சில் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இங்கே 3.5 இன்ச்சு வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பேக் நெக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இதை வந்து இந்த ஷோல்டர் மடித்து தைக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி துணியை விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இப்படி விட்டுட்டு இந்த தையல் வந்து கிராஸாக நீங்கள் இந்த கிராஸை வந்து கரெக்டாக இப்படி கொண்டு போய் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரியும். இப்போ இந்த தையல் வந்து இங்கே இருக்குது, பாடி மெஷர்மெண்ட்டோட தையல் இங்கே இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது ஒன்று நீங்கள் 1 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு, இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, இதிலருந்து
ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இது எத்தனை இன்ச்சு இருக்குது? 8 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இந்த 8 இன்ச்சில் பாதி 4, அதில் அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். இப்படி மேலே அரை இன்ச்சு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக அப்படி கொண்டு போய் இதில் இப்படி ஜாயின் பண்ணிடணும் கை. இப்போ இதை நம்ம அளந்து பார்க்கலாம் அளவு சரியாக இருக்கான்னு. இப்படி வச்சு கரெக்டாக 9 இன்ச்சு இங்கே இருக்குது. கரெக்டாக 9 இன்ச்சு இங்கே இருக்குது. இப்போ 9 இன்ச்சு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஆமோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு நம்ம எடுத்திருந்தோம். இப்போ இந்த 9 இன்ச்சு இங்கே இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக வருது. சரிங்களா? இப்போது கீழ் கையோட அகலம் 12 இன்ச்சு. 12ல் பாதி 6. இப்போ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு பாருங்கள். இந்த லைனை வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிடலாம். இது வந்து துணி வந்து தையலுக்காக நம்ம விடுற துணி. இது வந்து நம்ம தையல் போட வேண்டிய லைனு. இப்போ நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தாங்க கை கட் பண்ணணும். இங்கே ஒரு நாச்சு போட்டுடலாம். இப்போது இதுக்கு நம்ம துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீறுற துணியை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணி திருப்பி கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா கரெக்டாக இதே அளவு இந்த கீழே இருக்கிற துணி அளவுக்கு இந்த மேல் துணியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட ஓப்பன் சைடு கூட நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு. இப்போ நான் வந்து நம்ம சைடு மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி நான் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு, ஏன்னா இந்த சைடு வந்து இருக்கிற துணி நமக்கு பட்டிக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் துணியை இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம பேக் நெக்கு கட் பண்ணதை அப்படியே எடுத்து இப்படி மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹார்மு சைடெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கே தையல் வருதோ அதுக்கு நேரில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போது முன்கழுத்தோட உயரம் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ முன்கழுத்தோட உயரம் நான் 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போது 7.5 இன்ச்சு. இப்போ அதே இங்கே 3 இன்ச்சு அகலம் வரும். அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ரவுண்டு எப்படி எடுக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி வர மாதிரி இல்லை அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இதில் இருக்கிற அகலமே எனக்கு போதும், அதுவே எனக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே நீங்கள் 3/4 இன்ச்சு இங்கேருந்து 3/4 இன்ச்சு இப்படி இந்த கிராஸில் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வளைச்சி நம்ம இது மாதிரி மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்படி மார்க் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இதுவே அகலமாக இருக்குது எனக்கு அப்படின்னா. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி இப்படி வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதிலேருந்து லைட்டாக அப்படி தள்ளி இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி வேணும் எனக்கு இப்படி கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்படி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்கு இது எனக்கு வந்து இதே அகலம் போதும், அதனால் இவ்வளோ வைக்கிறேன். இப்போ நெக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, முன்னாடி முன்பக்கத்தோட உயரம் நம்ம வைக்கணும். இப்போ பின்பக்கம் நம்ம எவ்வளோ வச்சோம் உயரம், 14.5 வச்சோம். இப்போ அவங்க 14ல் நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 13.5. இந்த 13.5 வச்சாவே அவங்களுக்கு போதுமானது. இல்லை எனக்கு 14 இன்ச்சு தான் வேணும், நான் கொஞ்சம் பாடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களான்னா, முன்னாடி நல்லா சதையாக இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா நீங்கள் அதே சேம் 14 இன்ச்சு அரை இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு 14 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கரெக்டாக நான் இப்போ ஃபிட்டாக நல்லா போடுவேன் டைட்டாக அப்படின்னா நீங்கள் வந்து இது 13.5 இன்ச்சு தான் வைக்கணும். 1 இன்ச்சு பேக்கில் இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் எடுத்து கரெக்டாக நீங்கள் 13.5 தான் வைக்கணும். இப்போ இங்கே ஷோல்டர் 3.5 இருக்குன்னா நம்ம அந்த 3.5ல் பாதி இந்த பக்கம் வர மாதிரி பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இப்படி சென்டர் பார்த்துட்டு
இந்த சென்டர் லைனில் நம்ம இந்த 13 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கலாம் கரெக்டாக. அப்புறம் இதிலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி மேலே தள்ளி ஒரு மார்க்கு. அதே ஆப்போசிட் சைடு 1.5 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இங்கேருந்து 3 இன்ச்சு பாருங்கள், இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போ நம்ம ஷோல்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அகலத்துக்கு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போது நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அகலம் 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சில் பாதி 1.25, இந்த 1.25ல் ஒரு மார்க். சரிங்களா? இப்போ வந்து இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் நம்ம இப்போ இணைச்சிடலாம். இப்படி இணைச்சிடலாம். இப்போது டாட்டோட உயரம் பார்ப்போம். டாட்டோட உயரம் 3 இன்ச்சு. 3 இன்ச்சு. இதோட சென்ட்ரு இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த சென்ட்ரு வரும் நமக்கு. இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு டாட், இந்த 3 டாட்டில் நம்ம ஒரு டாட் சென்டர் டாட் மட்டும் போட்டிருக்கோம். அடுத்து இன்னொரு டாட் வரும். இப்போ இந்த டாட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு, இந்த டாட்டுக்கு வந்து 2 இன்ச்சு. இப்போது பேக்கோட ஹார்ம் தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இதில் நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே நான் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 3/4 இன்ச்சு, அதாவது இந்த வளைவு கிட்ட 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு டவுட்டுனா இதை ஒரு லைன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இதில் பாதி எங்கே இருக்குது, இப்போ நம்ம 6.5 இன்ச்சு நம்ம பேக்கோட ஹார்ம் வந்து கட் பண்ணியிருக்கோம். பாருன்னா 3.25 இங்கே வருது. அப்போ இங்கே இருந்து 1/2 இன்ச்சு, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இப்படி இதுக்கு நேரில் லைட்டாக இங்கேருந்து நம்ம கிராஸாக கொண்டு வந்து இப்படி கொண்டு போகணும். இது அதாவது இங்கேருந்து இப்படி வளைச்சி இப்படி கட் பண்ணால் இந்த இடத்துல சுருக்கம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே மேலேருந்து கொண்டு வந்து அப்படியே இதில் கொண்டு போய் வளைக்க போகிறோம். அதாவது ஷோல்டர் கிட்ட வந்து கொஞ்சம் விட்டுட்டு சின்னதாக வர மாதிரி இப்படி போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பேக்கு, இது வந்து பேக் ஹார்மு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த இடம் மட்டும் கிராஸ் எடுத்து இங்கேருந்து இப்படி நேராக கொண்டு போய் இப்படி பண்ணால் இந்த இடம் சுருக்கம் வரும் ப்ளவுஸில். அதனால் இங்கே மேலே இருந்து நம்ம கொண்டு வந்து லைட்டாக அப்படி கொண்டு போய் இப்படி கட் பண்ணோன்னா இந்த இடம் சுருக்கம் இல்லாமல் நல்லா இருக்கும். சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து இதிலேருந்து நீங்கள் இப்படி கிராஸ் கொடுத்து கூட கட் பண்ணலாமே, ஏன் இங்கே விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிராஸ் கொடுத்து கட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃபிட்டாக வராது, ஒரு சிலருக்கு டாட் வந்து அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படியே விட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபிட்டாகவும் இருக்கும் நம்ம போடும்போது. அதுக்காக தான் நான் இதை வந்து இப்படி கிராஸ் இப்படி கொண்டு போய் இந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதே லீனாக இருக்காங்க, அப்படி உங்களுக்கு உடம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கிராஸ் வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். இந்த சென்டர்லேருந்து இப்படி கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி கூட நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி கிராஸில் கூட கொண்டு போய் இப்படி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இப்படியே நீங்கள் போட்டிருக்கிற மாதிரியே நான் கட் பண்ணுறேன்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல ஒரு நாட்ச் போட்டுடலாம், கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நம்ம லைனிங்கில் வச்சுட்டு நம்ம தைக்கும்போது எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்றது நமக்கு தெரியும். இவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சுது. அடுத்து வந்து நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம்.
பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, பட்டியோட உயரம் அதாவது அகலம் வந்து நம்ம ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ இந்த அகலத்துக்கு நம்ம கட் பண்ணிடுவோம். அது ஓகே. இந்த உயரம் எவ்வளோ கட் பண்ணணும் நார்மலாக ப்ளவுஸுக்கு அப்படின்னா, இப்போ பட்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா தையலுக்காக 1/2 இன்ச்சு நம்ம விடுவோம். அப்போ சேர்த்து 3.5 இன்ச்சு, அதாவது இதோட உயரம் 3.5 இன்ச் இருக்கணும். 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு பிடிச்சிருவோம். இப்போது இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு, இப்போ எந்த இடத்துல இந்த மார்க், அதாவது இந்த லைன் இந்த ஷேப்பில் தான், இந்த கரெக்டாக ஒரு லைனில் தான் நம்ம கட் பண்ணுவோம், தைப்போம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டாட்டை நம்ம இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் சென்ட்ரு. நம்ம இந்த டாட் இப்படி சுருக்கி வரும்போது இந்த இடம் இப்படி வரும், இந்த இடத்துல இப்படி நிற்கும். அதனால் ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டாட்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹெண்டில், அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு எங்கே ஜாயின் பண்ணுறோமோ, நம்ம கொக்கி எங்கே போட போகிறோமோ அந்த சைடு வந்து 3.5யும், சென்ட்ரு நம்ம டாட் பிடிக்கிற சைடு 3 இன்ச்சும், அதே மாதிரி பேக்கு நம்ம சைடு தைப்போம் இல்லையா அந்த பக்கம் ஒரு 3.5 இன்ச்சு. இதுதான் நம்ம பட்டி கட் பண்ண போகிற மெத்தடு. இது இப்போ இந்த டாட் பிடிச்ச இடத்த ரெண்டாவது டாட்டை வந்து இந்த பக்கம் தள்ளி எவ்வளோ அகலம் லென்த்து வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த லென்த்தில் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது வந்து நம்ம கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணுற சைடு, இது வந்து நம்ம தையல் போடுற சைடு. நம்ம தையல் போடுற சைடும் கொக்கி ஜாயின் பண்ணுற சைடும் ஒரே அளவு இருக்கணும். அதே அந்த சென்ட்ரு மட்டும் நமக்கு 1/2 இன்ச்சு கம்மியாக 3 இன்ச்சு இருக்கணும். ஓகேங்களா? 3 இன்ச்சு நான் பட்டியோட அகலம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு மடிச்சிட்டோம்னா, இப்போ இந்த இடத்துல 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு நமக்கு வரும். இங்கே மேலே தையலுக்கு நம்ம தைச்சது போக மீதி பேலன்ஸு நமக்கு பட்டிக்கு இருக்கும். நம்ம தைக்கிறத பொறுத்து தான் அது. சரிங்களா? இப்போ பட்டி இப்படி தான் பட்டி கட் பண்ணுவோம். இதுதான் மெத்தடு. அடுத்து இன்னும் என்னெல்லாம் இருக்குது ப்ளவுஸுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அடுத்து வந்து நம்ம வி பீஸு கொக்கி பீஸு நம்ம கட் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம நெக்கு கட் பண்ண துணியை இந்த மாதிரி சைடு கட் பண்ணிவிட்டு, ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் ஒரு அளவு, இது வந்து தோராயமாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் எவ்வளோ எடுத்தோமோ அதே தான், அந்த 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு 2 மடிப்பாக இருக்குது. நம்ம இதை 2ஆக பிரிச்சிடலாம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ வி பீஸுக்கு இந்த 3 இன்ச்சு அப்படியே நம்ம வச்சு தைச்சி மடித்து நம்ம வி போட்டுருவோம். அடுத்து கொக்கிக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இதிலேருந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு இப்படி மடித்து நம்ம கிளாத்தில் இப்படி வச்சு தையல் போட்டு திருப்பி அடிப்போம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து லைனிங் கட் பண்ணி முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, அதில் மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சாரீ, சில்க் சாரீ ப்ளவுஸு. இப்போ வந்து அவங்களுக்கு பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைடு கை போடாமல் சின்னதாக இருக்கிற சைடு நான் வந்து கை வந்து கட் பண்ண போகிறேன். கைக்கு இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுட்டு, இப்போ நான் அந்த பார்டர் வந்து சுத்தமாகவே கட் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா நான் வந்து டிசைன் வைக்க போகிறேன் ப்ளவுஸுக்கு, அதனால் அதை நான் கட் பண்ணிடுவேன். இப்போ சின்ன பக்கமாக சின்ன பார்டர் சைடு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த கிளாத்தை வந்து அப்படியே இப்படி வச்சு நம்ம இந்த கையோட உயரத்துக்கு துணியை இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டா இது 2 கைக்கும் 2 பீஸு. இப்போ வந்து இது துணி பத்தாது, நம்ம தைக்கும் போது சைடில் வந்து துணி வந்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் பார்டர் கொடுக்கறதுனால என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இடுப்புக்கு இந்த பார்டர் மட்டும் வர மாதிரி விட்டுட்டு, இந்த எக்ஸ்ட்ரா நம்ம இந்த பக்கம் இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். நான் தையலுக்காக இந்த கலரை விட்டுட்டு இங்கே தையல் போட்டோன்னா இந்த இடுப்புக்கு இந்த பார்டர் நிற்கும் நமக்கு. இப்போது அதை வந்து அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு பேக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஷோல்டர் சைடு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு
கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு அதே போல் தான். இப்போ இவ்வளோ துணி இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை இப்படி போட்டுக்கலாம். இந்த பக்கம் வர மாதிரி இப்படி துணி இந்த மாதிரி பண்ணால் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இது சுருக்கமாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு 2 பீஸு. இதை இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை இந்த மாதிரி தாங்க துணி கட் பண்ணுறது. இதை நம்ம சுற்றிட்டு இந்த மாதிரி இப்படி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 44 இன்ச்சு ப்ளவுஸு கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் வைக்க போகிறேன், டிசைனிங் வீடியோவும் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.